ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சின்ன சம்பவம். என்ன சம்பவம்னா, தீபக் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஆட்டிடியூட் இப்போல்லாம் கொஞ்சம் காமிக்கிறாரு, அதிகமாக காமிக்கிறார். நேற்று பார்த்தீங்கன்னா அருணை வந்து தேவையில்லாமல் வந்து வம்பளுத்து பிஸ்டர்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து அவர் வந்து ரொம்ப ப்ரொவோக் பண்ணியிருப்பார். எப்படி வந்து அதுக்கப்புறமா அருண் வந்து ப்ரொவோக் பண்ணாரோ அதிகமாக, அதை விட மோசமாக வந்து பண்ணியிருப்பார் காலையில். அதுக்கப்புறமா வந்து அவருக்கே தோணியிருக்கும், இல்லைடா நான் பண்ணது தப்பு தான், நான் வந்து என் வயசுக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதை பண்ணியிருக்கக்கூடாது, வெளியே தப்பாக போயிருக்கும், சாரி அப்படின்னு சொல்லி அழுது சாரி கேட்டிருப்பார். இப்போ காலையில் வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா இவர் பண்ணுறது கரெக்டுன்ற மாதிரி பண்ணுறாரு. என்னென்னா காலையிலேயே வந்து தொழிலாளர்களை வச்சு என்ன பண்ணுறாரு, வேலை வாங்கி தண்ணியை வந்து பிடிச்சி வச்சிடறாப்புல. அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே தொழிலாளர்கள் தண்ணி கேட்டாங்க, அதனால் நான் கொடுத்தேன், சரி ஓகே, பட் ஆனால் அந்த தண்ணிக்கு மட்டும் அவங்கள வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க, திரும்ப அவங்க கேட்கும்போது அப்பயும் ஒரு வாட்டி வேலை வாங்கலாம் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்கிறாப்புல. இவர் என்ன சொல்கிறார், எதுக்கு அதை நம்ம ஓட்டை வச்சு அவங்களுக்கு தண்ணியும் கொடுத்துட்டு உள்ளே தண்ணியும் சேமித்து வச்சுருவோம், எல்லாம் ஒன்று தானே, இதில் என்ன தப்பு இருக்குன்றார் அவர். அப்போ ஜெஃப்ரி வந்து சரி இதுக்கு மேலே இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு விட்டுறாரு. இப்போ தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க, இல்லைனா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வாட்டி தேவைப்படும் போது அவங்களை வேலை வாங்கினா தான் அந்த வேலை கரெக்டாக இருக்கும், அப்போ தான் அவங்க என்கேஜாக இருப்பாங்க. நீங்கள் ஒரே டைமில் வந்து எல்லா வேலையும் வாங்கிட்டு தண்ணியை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா தேவைகளும் இருக்காது, அவங்க வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் அங்கே எப்படி வேலைகள் இருக்கும். இல்லை அதுதான் நம்ம முன்னாடியே பண்ணிட்டோமேன்றாரு. முன்னாடியே பண்ணியாச்சு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அப்பப்போ வந்துட்டு தேவைகளுக்கு அப்போயும் நம்ம வந்து வேலை கொடுத்தாமல் இருக்கோம்ல. இப்போ முதலே வந்து ஒருத்தரே வந்து ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க அப்படின்னா அப்புறம் மற்றவங்க சும்மா இருப்பாங்க. இப்போ அடுத்தடுத்து தேவைப்படும்போது ஓட்டும்போது ஒருத்தவங்க ஓட்டினதுக்கு போய் இன்னொருத்தவங்க ஓட்டுவாங்க, அந்த மாதிரி வரும்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க திரும்ப திரும்ப. ஆனால் இந்த தீபக்கு புரியுதா இல்லை புரியறதுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ மறுக்குதா அப்படின்ட்டு தெரியல. ஆனாலும் தர்ஷிகா பற்றி உங்களுக்கே தெரியும், திரும்ப திரும்ப அதை சொல்லி இல்லை நான் இதைத்தான் நான் சொல்ல வரேன், இதுக்கு தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி புரிய வச்சாலும் இல்லை நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க நான் அப்படி பண்ணுறேன்னு அவர் முடிச்சுட்டு போயிட்டார். அதாவது இன்னுமே வந்து அந்த ஆட்டிடியூட் அந்த ஈகோலாம் வந்துட்டு தீபக் இருக்குது, அது அவர் எப்போ மாற்றிக்க போகிறாரு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து அப்படிலாம் கிடையாதுன்றாங்க. உண்மையிலே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவருக்கு ஈகோ இருக்குது, அவர் நான் தான் வந்துட்டு இங்கே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் சீனியர்ன்ற ஒரு அகம்பாவம் இருக்க தான் செய்யுது. ஆனால் நல்ல ஒரு கடைசி அது மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இதை அவர் விட்டார்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.